சிவாய. குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 26ஆம் நாள். திருப்பள்ளி எழுச்சி 6ஆம் பதிகத்தை பார்ப்போம். பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் மையுறு கன்னியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா. செய்யுறு கமலங்கண் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. இப்பிறப்பு அறுத்து எமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. மாணிக்கவாசகர் சிவபெருமானை வணங்கும் பொழுது கூறுகிறார், நாங்கள் எல்லாம் எவ்வாறு உன்னை வணங்குகிறோம் என்றால், உன்னை அடைந்திருக்கிறோம் என்றால், எங்களுடைய இல்லற வீட்டையெல்லாம் துறந்து வந்திருக்கிறோம். அதாவது பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை அறுத்தார். அவங்களுடைய அந்த பந்தங்களையெல்லாம் அறுத்து சிவன் நம்மளுடைய இந்த மாய உலகம் மாய வாழ்க்கை இருக்கிறது அல்லவா, அதையெல்லாம் அறுத்தெறிந்து நம் சிவபெருமானை நோக்கி வந்திருக்கின்றனர். அவர் பலரும் மையுறு கன்னியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றனர். அவங்களாம் தங்களை இந்த மை வைச்ச அழகிய பெண்களைப் போல் வந்து உன்னை வணங்குகின்றனர். அணங்கின் மணவாளா, அம்பிகையின் மணவாளனே, உன்னை எல்லோரும் வணங்குகின்றனர். தங்களுடைய இந்த உலக சுகங்களையெல்லாம் துறந்து நின் அடி சரணாகதி என்று உங்களையே வணங்குகின்றனர். செய்யுறு கமல கண் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. அந்த திருப்பெருந்துறை ஒரு பதிகத்திலும் திருப்பெருந்துறையை அவர் மிகவும் இயற்கை வர்ணனையோடு அதை கொடுக்கிறார். செய்யுறு கமல கண் மலரும் தன் வயல் சூழ். இந்த திருப்பெருந்துறை எப்படி இருக்கிறதாம், செங்கமலங்கள் செந்தாமரையெல்லாம் பூத்து கண் மலரும் பூத்து குளிர்ச்சியான வயல்களை சூழ்ந்திருக்கும் திருப்பெருந்துறையில் இருக்கும் சிவபெருமானே. இப்பிறப்பு அறுத்து எமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இந்த பிறவியை அடுத்த பிறவி இல்லாமல், இந்த பிறவியோடு எங்களுக்கு அடுத்த பிறவி இல்லாமல் செய்யும் அருள் புரியும் சிவபெருமானே பள்ளி எழுந்தருளாயே என்று சிவபெருமானை வணங்குகின்றனர். நாமும் சிவபெருமானை வணங்கி ஆசி பெறுவோம். ஓம் நமக் சிவாய.